வணக்கம். மார்க்கெட் 382 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், சப்போஸ் 22,200க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 22,900 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நேற்று வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். அண்ட் மார்க்கெட் ப்ரீமியமில் இருந்துச்சு. நிறைய ஸ்டாக் ஓரளவுக்கு பாட்டம் அவுட் ஆகிருந்துச்சு, இல்லை ஷார்ட் கவரிங்க்கு ரெடியாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நீங்கள் முந்தா நேற்றே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டாக ஒரு 420 பாயிண்ட்ஸு இட் வாஸ் பியூர்லி ஆன் ஷார்ட் கவரிங்ஸ். அதாவது 2 மணிலேருந்து, நான் சொல்கிறது நேற்று 2 மணிலேருந்து சாயந்தரம் 3:30 மணி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இட் வாஸ் மோர் ஆஃப் எ ஷார்ட் கவரிங் ரேலி. அண்ட் அது இன்றைக்கி கண்டினியூ ஆச்சு. இதில் இன்னொன்று என்ன ஆச்சுன்னா, காலையில் ஒரு உச்சத்தில் கேப் அப் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஸ்டேஜில் அரௌண்ட் +40 or 50 அந்த ஜோனில் வந்துச்சு. ஸோ ஊரே ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாடா வாடா வாடான்னு சொல்லிட்டு வச்சு பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கேருந்தால் மார்க்கெட் க்ளோஸ் டு அபவுட் 450-500 பாயிண்ட்ஸ் பக்கமாக டச் ஆச்சு. ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போதும் 382 பாயிண்ட்ஸ். ஆட்டம் நாளையோட முடியுது. என்னடா ஆட்டம் நாளையோட முடியுதுன்னா, நாளைக்கு எக்ஸ்பைரி, தேர்ஸ்டே எக்ஸ்பைரி கிடையாது. தேர்ஸ்டே மகாவீர் ஜெயந்தி. நாளைக்கு இன்னொன்று செய்தியும் இருக்குது. நாளைக்கு ஆர்பிஐ பாலிசி இருக்குது 10 மணிக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது ப்ளஸ் ஆர்பிஐ பாலிசி இருக்குது. ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் உண்டு, தேர்ஸ்டே அன்னைக்கு மார்க்கெட் கிடையாது. ஃப்ரைடே அன்னைக்கு ஏண்டா வச்சா அதுவும் சேர்த்து லீவ் விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் ஒரு ஜாலியாக இருந்திருக்கும். ஆனால் எல்லாருக்கும் டென்ஷன் இருந்திருக்கும். ஏன்னு சொன்னால் மண்டே அன்னைக்கு அம்பேத்கர் ஜெயந்தி. பட் ஆக்சுவலாக சொல்ல போனால் தமிழ் வருஷப்பிறப்பு. தமிழ் வருஷப்பிறப்புன்னு சொல்கிறதுக்கு, இல்லை வருஷப்பிறப்பு சொல்கிறதுக்கு நிறைய பேர் வெக்கப்பட்டுருக்காங்க. அதனால் அம்பேத்கர் பேரை யூஸ் பண்ணிவிட்டு அம்பேத்கர் ஜெயந்தின்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் அம்பேத்கர் ஜெயந்தி எக்ஸப்ட் ஃபார் அரசியல்வாதிங்க போய் மாலை போடுவாங்க. அதோடு அது முடிஞ்சு போச்சு. எனிவே, வி வில் நாட் கெட் இன் டு இட். நம்மளை பொறுத்த வரைக்கும் 3 நாள் லீவு. ஃப்ரைடே அன்னைக்கு ஒப்புக்கோசரம் விளையாடுற ஒரு மார்க்கெட். தேர்ஸ்டே அன்னைக்கு லீவு. நாளைக்கு ஆர்பிஐ பாலிசி இருக்குது ப்ளஸ் எக்ஸ்பைரியும் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அண்ட் மார்க்கெட் ஒரு டிசைசிவ் டைரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னு சொன்னால் ஆட்டம் முடிஞ்சிருச்சு. அண்ட் நாளைக்கு யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் சும்மா அப்படியே டைம் பாஸ்க்கோசரம் என்ன பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மார்க்கெட் இங்கேருந்து தூக்குன்றது. ஐயா, இன்னும் ஆக்சுவல் ப்ராப்ளம்ஸ் வரல. ஆக்சுவல் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும். நான் இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்தே கத்திக்கிட்டு கிடக்கிறேன். மார்க்கெட்டில் உழுந்தப்போ நிறைய பேர் சொன்னாங்க, செல் இந்தியா, கோ டு சைனா, இந்தியாவோட வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த கதையெல்லாம் கரெக்டு. இதெல்லாமே காரணம் நியூஸ், ரைட்? ஸோ இந்த விஷயத்துக்கோசரம் இந்தியன் மார்க்கெட் உழுவுல. அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டில் இப்போ கரண்ட்டாக உழுந்தது இந்த டேரிஃப்கோசரம் உழுந்துச்சுன்றாங்க. ஆக்சுவல் டேரிஃப்கோசரம் உழுவுல, ரைட்? இதை ஒரு காரணமாக காட்டிக்கிட்டாங்க. ஆக்சுவல் ரீசன் இன்னமும் வெளியில் வரல. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆக்சுவல் ரீசன் யூஎஸோட கடன். ஸோ யூஎஸோட கடன் எங்கேருந்து இந்த பணத்தை எடுத்துகிட்டு வர போகிறாங்க? $11 trillion இன்டர்னலாக ஜென்ரேட் பண்ண போகிறாங்களா? அதாவது யூஎஸ் மார்க்கெட்டுக்குள்ளரே ஜென்ரேட் பண்ண போகிறாங்களா? இல்லை ஏதாச்சும் கண்ட்ரி அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களான்றது பார்க்கணும். ஸோ இதுதான் ஆக்சுவல் இஷ்யூஸ். ஒன்று. ரெண்டாவது ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ். இவ்வளோ நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் யூஎஸ் டாமினேட் பண்ணலை. ஸோ யூஎஸ் ஆல்மோஸ்ட் டம்மி ஆக்கி விட்டாங்க. அண்ட் கரண்ட் சிச்சுவேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டனாலும் ஒரு வீணாக போனால் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கூட அவனை மதிக்கிறது கிடையாது. ஹமாஸ் மாவனை நீ விடலட்டினா அவனை காலி பண்ணிவிடுவான்னு சொன்னாங்க. அதாவது அந்த ஹாஸ்டேஜஸ்லாம் பிடிச்சி வச்சுருக்கீங்க, இந்த தேதிக்குள்ளே விடலன்னு சொன்னால் அவனை காலி பண்ணிவிடுவான்னாங்க. கண்டுக்கூடையும் இல்லை. ஹூத்தி ரெபிள்ஸ் இது வரைக்கும் நீ பார்க்காத அளவுக்கு வி ஆர் கோயிங் டு பாம் யூ இஃப் யூ ஆர் நாட் ஸ்டாப்பிங்னு சொன்னாங்க. அவனையும் கண்டுக்கல. ஈரானுக்கு அல்டிமேட்டம் கொடுத்தாங்க, நீ பேச்சுவார்த்தைக்கு வரலன்னு சொன்னால் வி வில் ஸ்டார்ட் அட்டாக்கிங் யூன்னு. அட போடா, நான் நீ என்ன அட்டாக் பண்ணுறது, நான் உன்னை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடின்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று, யுக்ரைன் ரஷ்யா வார். ரஷ்யா யூஎஸ் சொன்னதுக்கு கேட்டுட்டு ஒன்றும் பெருசாக பண்ணல. தே ஆர் கண்டினியூயிங் த வார். அதே மாதிரி யுக்ரைன் நீங்கள் எடுத்துக்கிட்டனாலும் யூஎஸை கண்டுக்காத யூரோப்பில் இருந்து தே ஆர் கெட்டிங் ஆல் தி வெப்பன்ஸ். அண்ட் ஜெர்மன் நேற்று சொல்லியிருக்கிறாங்க, இந்த பீரங்கிக்கான அந்த குண்டு இருக்குது தெரியுமா, அட்லரி ஷெல்ஸ்,
அந்த இது வந்து 5 லட்சம் ஷெல்ஸ் வந்து இந்த தடவை கொடுக்கறதா வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 1/3 ஆஃப் தி என்டையர் யூரோப்பியன் யூனியன் எவ்வளோ கமிட் பண்ணாங்களோ அதில் வந்து கொடுக்குறாங்க. அப்போ 15 லட்சம் ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் வந்து யுக்ரைனுக்கு வருது. நினச்சி பாருங்களேன், அது மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து எவ்வளோ லாபம்ன்றது. அதுதான் வந்து இண்டஸ்ட்ரி. இப்போ மெயின் மேட்ருக்கு வரலாம். யூஎஸ் இஸ் அசிங்கப்பட்டு கிடக்குது. எப்பயுமே வந்து கையில் பணம் இல்லை சொன்னால் அது வந்து தனி நபராக இருக்கட்டும், ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு நாடாக இருக்கட்டும், நிச்சயமாக அசிங்கப்பட்டு தான் ஆகணும். ஸ்ரீலங்காவை எடுத்து பாருங்கள், எவ்வளோ தூரம் அசிங்கப்பட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அனில் அம்பானி நினச்சி பாருங்கள், வாட் கைண்ட் ஆஃப் ஹியூமிலியேஷன் இஸ் அண்டர் கோயிங், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் தனிப்பட்ட நபர்லேயும் வந்து பணம் இல்லைன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ஹியூமிலியேட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பைஜூஸ் எடுத்து பாருங்கள். பைஜூஸ் வந்து வாஸ் ஏ போஸ்டர் பாய் ஆஃப் இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். எங்கே போயிட்டார்? ஸோ வி வில் நாட் கெட் இன் டு வாட் இஸ் பிஹைண்ட் தட், அவங்க வந்து என்ன சீட்டிங் பண்ணாங்க அதுக்குள்ளே போகணும். பட் பேசிக்காக வந்து கையில் பணம் இல்லைன்னு சொன்னால் இது மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து மிழுங்கி தான் ஆகணும். யூஎஸ் இன்னைக்கு டேட்டில் வந்து ஸ்டில் லார்ஜஸ்ட் கன்சியூமர் அண்ட் யூஎஸோட சிச்சுவேஷன் அவங்க எப்போ வேணாலும் நினச்சாலும் அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் வந்து டேர்ன் அரவுண்ட் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுங்க, யூஎஸ் மோஸ்ட் லைக்லி, அகெயின் ஐ எம் நாட் ட்ரைங் டு ப்ரிடிக்ட், அஸ்ட்ராலஜி நம்ம சொல்ல, மோஸ்ட் லைக்லி இப்போ பண்ணுற இந்த ட்ரீட்மெண்ட், ரைட், இது ட்ரீட்மெண்ட் தான் நம்ம சொல்லணும், அவங்க பண்ணுற இந்த கரெக்ஷன்ஸ், ரைட், இன்டர்னலாக கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான ரிசல்ட் பேசிக்லி சம்வேர் இன் அக்டோபர் நவம்பரில் வந்து அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ரிசெஷனில் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. காரணம், இவங்க பண்ணுற விஷயத்தினால தார்மாராக வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் ஏறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கேப் கொடுத்துருந்தாரு, க்ளோஸ் அபவுட் 1 month கேப் கொடுத்துருந்தாரு. தட் நான் ஏப்ரல் 2 ஏற்ற போகிறேன்றது மார்ச் மாதத்துலேயே வந்து சொல்லிட்டார். ஸோ எல்லாருமே வந்து என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. எடுத்து பாருங்களேன், ஆப்பிள் கம்பெனி 5 பிளெயின், எப்படி இந்த டாரிஃப் வரத்துக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து 5 பிளெயின் ஃபுல்லாக வந்து இந்தியாவில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் ரெடியாக இருந்துச்சோ ஏற்றிட்டு யூஎஸ்க்கு போனாங்க. ஸோ தட் இந்த டாரிஃப் வரத்துக்கு முன்னாடி அங்கே வந்து சரக்கு எடுத்துகிட்டு போய் இறக்கி வச்சுக்கலான்றது. ஆப்பிள் கம்பெனியே வந்து இது மாதிரி வந்து ஸ்டாக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் எவ்வளோ பேர் ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. டெஃபினெட்லி அடுத்த ஒரு 1 or 2 monthsக்கான எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இப்போ வந்து எந்த விதமான ஃபெஸ்டிவ் சேல்ஸ் கிடையாது. ஸோ டெஃபினெட்லி நாட் ஹாவ் டு வரி. இந்த டிசம்பர் மாதம் இல்லை பிளாக் ஃப்ரைடே சேல்ஸ் அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நாட் ஹாவ் டு வரி. ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி ட்ரம்ப் அடுத்தது என்ன பண்ண போகிறாரு, போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் டாரிஃப், in terms of economical policy, in terms of geopolitics. அசிங்கப்பட்டு இருக்கிறாரு. He need to establish, he need to generate result, he need to generate cash. சரி, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம், மார்க்கெட் வந்து இந்த 300 பாயிண்ட்ஸ் ரிகவரி ஆச்சு, அதெல்லாமே வந்து அடுத்தபட்சம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஃபேக்டர் என்ன, நேற்றுலாம் வந்து 85.50 85.60 அந்த ரேஞ்சில் இருந்த ருப்பி இன்றைக்கி வந்து 86.20க்கு போய் வந்து நின்று இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். கோல்டை பொறுத்த வரைக்கும் அதே லெவல் தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக மாறல. 9150 அந்த ரேஞ்சில் வந்து 24 கேரட் ஹோல்சேல் ரேட் கோல்டு வந்து விற்றுட்ருக்கு சென்னையில். சில்வரை பொறுத்த வரைக்கும் 90,300 to 500 ரேஞ்சில் இருந்து 93,200 அந்த ரேஞ்சில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ப்ராபப்ளி இந்த ரேஞ்சிலே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. தோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் we are seeing some kind of changes. நீங்கள் வந்து டாலர் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளாட்டாக பாசிட்டிவ் சைடில் இருக்குது. கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் $60 பக்கமாக ஏறி இருக்குது. சில்வர் வந்து ஆல்மோஸ்ட் 2.4% அப்பாக இருக்குது. க்ரூடெல்லாம் வந்து மோர் ஃப்ளாட்டிஷாக தான் இருக்குது, 0.5% தான் ஏறி இருக்குது. க்ரூடு ஏறுறதுக்கான சான்சஸ் கிடையாது. அண்ட் காப்பரை பொறுத்த வரைக்கும் 2.21% வந்து ஏறி இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் சைடில் பார்க்க வேண்டியது வந்து சைனாவுக்கு அகெயின்ஸ்டாக அடிஷ்னலாக வந்து 50% டேரிஃப்ஸ் போட்டிருக்காங்க. சைனாவும் வந்து ரிட்டர்ன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கே வலிக்குமோ அந்த இடத்துல வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம். இன்றைக்கி வந்து கேக்ஸ் ஆகட்டும், டேக்ஸ் ஆகட்டும், எஃப்டிஎஸ்சி ஆகட்டும் எல்லாமே வந்து 3 to 4% வந்து அப்பாயிருக்கு. 4ல் 3 to 2.5 to 3% வந்து அப்பாயிருக்கு. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 5:15 பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து அரௌண்ட் 3% அப்பாயிருக்கு வித் 1130 பாயிண்ட்ஸ், ரைட்.
இது எல்லாமே வந்து ஷார்ட் கவரிங்ன்றது நம்ம எடுத்துக்கிறதா இல்லை ரியலாகவே வந்து ரிவர்சல் ஆயிருக்கான்றது லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் நம்ம பார்த்துக்கலாம். சைனா வந்து அடித்தாங்கன்னு நான் சொன்னேன்ல, யூஎஸை வந்து ரியலாக எங்கே வலிக்குமோ அங்கே அடித்தாங்கன்னு சொல்லி சொன்னது. சம்வேர் அபவுட் 5-6 இயர்ஸ் பேக் வந்து ஜப்பான் வந்து சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் வந்து சில பிரச்சனைகள் வந்துச்சு. அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் ஜப்பான் வந்து ஃபண்டிங் கொடுத்துருந்தாங்க. நீ சைனா விட்டு ஃபேக்ட்ரியை வெளியில் எடுக்கும் போதும் நான் வந்து அதுக்கான ஃபண்டிங் நான் கொடுக்குறேன்ற மாதிரி. அப்போ சைனாக்காரங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரேர் எர்த் எலிமெண்ட் ஒரு முக்கியமான எலிமெண்ட்ஸ், ரைட்? இதை வந்து ரொம்ப அபூர்வமாக கிடைக்கிற ஒரு பொருட்கள். அண்ட் இதில் வந்து என்ன பியூட்டின்னு சொன்னால், இந்த ரேர் எர்த்தை வந்து எங்கே வேணாலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பட் அது ப்ராசஸிங் பண்ணுறது இருக்குல்ல, அந்த ப்ராசஸிங்கான டெக்னாலஜி நீங்கள் வந்து இன்னைக்கு டேட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதுக்கான யூனிட் நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொன்னால் எனிவே பிட்வீன் 7 to 10 இயர்ஸ் பிடிக்கும். அண்ட் சைனா வந்து 90% ஆஃப் தி வேர்ல்டு, ரைட், 89% டு பி வெரி ப்ரிசைஸ், உலகத்தில் 100 கிலோ பண்ணுறாங்கன்னா 89 ப்ராசஸ் பண்ணுறதை வந்து சைனாவில் தான் பண்ணுறாங்க. இந்த ரேர் எலிமெண்ட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? செல்ஃபோன், இவி, ராக்கெட், மிசைல்ஸ், டேங்க்ஸ், ரைட், ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து யூஎஸில் இருக்கிற F-35 ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுன்னு சொன்னால் மினிமம் 500 கிலோ வந்து ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இவ்வளோ கிரிட்டிக்கலான விஷயம் சைனா வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நேற்றுல இந்த தடவை ட்ரம்ப் வந்து இந்த 34% வந்து சைனாவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து டேக்ஸ் போட்டதுக்கு அவங்க வந்து இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸை வந்து பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் யூஎஸ் பிரசிடெண்ட் வந்து யுக்ரைனில் பேசும்போது கூடயும் ரேர் எர்த் எலிமெண்ட் வந்து எனக்கு கொடுன்ற லெவலில் தான் வந்து பேசினாங்க. அப்போ கூட்டி கழித்து பார்த்தால் உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி போர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இட் வாஸ் ஆல் ஹேப்னிங் ஆன் பிஸ்னஸ். ஸோ இதில் வந்து நான் வந்து ஃப்ரீடம் பற்றி பேசுகிறேன், இதெல்லாம் வந்து பாவம் மக்கள், ரைட்? நம்ம ஊரில் அரசியல்வாதிங்க பப்ளிக்ஸை வச்சுட்டு எவ்வளோ தூரம் இமோஷ்னலாக வந்து விளாண்டுட்ருக்காங்களோ இதே விளையாட்டு தான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பெருசாக விளாண்டுட்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு யூஎஸ்ஓ இல்லை எந்த அளவுக்கு வந்து சைனாவோ வந்து இந்த வாரில் வந்து நிற்க போகிறாங்க, எக்கனாமிக்கல் வார். நீங்கள் எடுத்து பாருங்களேன், நம்ம வந்து எலான் மஸ்கோட கார் இருக்குல்ல, ரைட், எலக்ட்ரிக் கார், அதில் வந்து மினிமம் ஒவ்வொரு காருக்கும் வந்து யூ நீட் அபவுட் 500 grams ஆஃப் அரை கிலோ 500 grams ஆஃப் இந்த ரேர் எர்த் தேவைப்படுது. அவங்க அந்த மோட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மோட்டர்ஸ்க்கெலாம் வந்து தேவைப்படுது, இவி பேட்ரிஸ்க்கு வந்து தேவைப்படுது. ஸோ டெஃபினெட்லி சைனா உலகத்தோட சிண்டை பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி ஹவு திஸ் டாமினேஷனை வந்து பிரேக் பண்ண போகிறாங்க. டெஃபினெட்லி இட்ஸ் அட்வான்டேஜ் இந்தியா. நிறைய விஷயத்தில் வந்து இந்தியாவுக்கு வந்து கரண்ட் சிச்சுவேஷனில் அன்டில் அன்லஸ் ட்ரம்ப் வந்து ஓவராலாக நேற்று வந்து ஒரு ரூமர் வந்துச்சு, இவர் வந்து அடுத்த 90 டேஸ்க்கு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறதாக. ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபைனலாக தலைவரே வந்து சொல்லிட்டார், இல்லைப்பா அதெல்லாம் எந்த விதமான ரிவ்யூவும் கிடையாது, அடிஷ்னலாக வந்து சைனாவுக்கு வந்து போட்டிருக்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் சிச்சுவேஷன் என்னது. இந்தியா விக்ஸ் வந்து டென்ஷன் நேற்றுலாம் வந்து சரியான டென்ஷன், ஃப்ரைடே அன்னைக்கெலாம் சரியாக டென்ஷன் ஏறி நேற்றுலாம் வந்து அரௌண்ட் 26-27 பக்கமாக இருந்தது. நீங்கள் பார்த்து தெரியும், அரௌண்ட் 12 to 13 வந்து ரொம்ப நாள் பாய் விரித்து படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. நேற்று ஆல்மோஸ்ட் 26 மேலே தொட்டுட்டு இன்றைக்கி வந்து ஒரு 10.5% வந்து டவுன் ஆகிருக்கு. நேற்றுலாம் வந்து ஆல்மோஸ்ட் 50% அப் ஆகிருந்துச்சு, 50 இல்லை 100% அப் ஆகிருந்துச்சு. 13 26 போகுதுன்னா ஆல்மோஸ்ட் 100%னு வச்சுங்களேன் லாஸ்ட் 2-3 டேஸில். அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு 10% கீழே குறைஞ்சி 10.5% குறைஞ்சி 20.44 லெவலில் இருக்குது. நேற்று எஃப்ஐஐஸ் வந்து ஒன்றும் பெருசாக விற்கலை. எஸ், 9,000 crores தான் வந்து விற்றுருக்குறாங்க. 9,000 crores இஸ் க்ளோஸ் டு அபவுட் $1 billion, ரைட்? பெரிய அமௌண்ட்டு தான். இன்றைக்கி வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக செக்டார் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. இட் வாஸ் பியூர் ஷார்ட் கவரிங் தான். நம்ம வந்து அடிக்கடி பேசுகிறோம் ஷார்ட் கவரிங்க, சப்போர்ட்டு இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகுது, இந்த ஸ்டாக்ஸ் நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ரொம்ப சிம்பிள், டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மார்க்கெட்டில் வந்து 2 விதமான வேல வந்து பீப்புள் பை. ஒன் இஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்று வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னு நான் சொல்ல.
பட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த 1 வீக்கில் என்ன நடக்கும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிங்கனால் ப்ராபப்ளி உங்களோட பை வந்து அடுத்த ரிசல்ட் வரும்போது தான் வந்து அடுத்த டிசிஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒன் டைம் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியோட ஒர்த் என்ன, இந்த கம்பெனியோட டேட்டாஸ் என்ன இருக்குது, என்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது, என்ன பேலன்ஸ் ஷீட்ஸ் இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுற ஒரு மெத்தட். நாங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் அப்போ கத்திரிக்காய் முத்துனா டெஃபினட்டாக சந்தைக்கு வந்து தான் ஆகணும். சந்தைக்கு வந்தால் அன்னைக்கு வந்து எப்படி இருக்குது, டிமாண்ட் எப்படி இருக்குது, சப்ளை எப்படி இருக்குது, எந்த லெவலில் வந்து டைம் வருது, அந்த பேஸஸில் வந்து டெஃபினெட்லி வந்து மார்க்கெட்டில் வந்து இட் ஷோஸ் லாட் ஆஃப் நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸில் வந்து 90% ரைட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் வந்துடும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்தாலும் மார்க்கெட்டில் வந்து வாங்கணும்ல, வாங்கும்போது அவங்க வந்து ஃபுட் பிரிண்ட் விட்றாங்களே. ஃபுட் பிரிண்ட்னா தே லீவ் த டேட்டாஸ், எவ்வளோ குவான்டிட்டிஸ் வாங்கியிருக்கிறாங்க அண்ட் ரெகுலர் வாங்குறதோட எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க, இதில் எவ்வளோ தூரம் டெலிவரி இருக்குது அண்ட் ரொம்ப நாள் வாங்கிட்டு இருக்காங்களா கமுக்கமாக, இந்த விஷயம் எல்லாமே வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் விட்றாங்க. இது ஒரு சைடு இருக்க. இன்னொன்று சைடு வந்து டேட்டாஸ். F&O ஸ்டாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து டேட்டாஸ் உண்டு. அந்த டேட்டாஸ் வந்து பேசிக்லி வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்ற டேட்டா இருக்குது. ஆப்ஷன் சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆப்ஷன் க்ரீக்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் ஓரளவுக்கு நம்ம பண்ண முடியும். லாங் டேர்ம் ப்ரிடிக்ஷன்ஸ், அடுத்த 6 மாதம் எப்படி இருக்கும், அடுத்த 1 மாதம் எப்படி இருக்கும், அடுத்த 1 வாரம் எப்படி இருக்கும், அடுத்த நாள் எப்படி இருக்கும், அடுத்த 1 hour 15 minutes வந்து எப்படி இருக்கும், இந்த லெவல் ஆஃப் ப்ரிசிஷன்ஸ் வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இதில் வந்து மல்டிபிள் லேயர்ஸ் இருக்குது. மல்டிபிள் லேயர்ஸ்ன்னு சொன்னால் பேசிக்ஸில் இருந்து ஆரம்பிச்சு ரைட் நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். இன்க்ளூடிங் டைம் அனாலிசிஸ் நீங்கள் பண்ண முடியும். ரைட், எங்களோட ட்ரைனிங்கில் டைம் அனாலிசிஸை விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு 6 batches முடிச்சிருக்கிறோம் அண்ட் 7th batch வந்து வெரி ஷார்ட்லி வி ஆர் ஸ்டார்டிங். ஒரிஜினலாக நம்ம வந்து 14th இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறதா இருந்தோம், அது ஒத்தி வச்சுருக்கிறோம் டு 27th. மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன்ஸ் அனாலிசிஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அனாலிசிஸ் கோர்ஸ் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு 5ஆம் தேதி, அதுவும் ஒத்தி வச்சுருக்கிறோம். மார்க்கெட்டில் இவ்வளோ வோலட்டாலிட்டி இருக்கும் போதும் லைவாக சில விஷயங்கள் நம்ம டீச் பண்ணும் போதும் சத்தியமாக வந்து எதுவுமே வந்து புரியாது. ஏன்னு சொன்னால் மார்க்கெட்டில் ஃப்ரைடே ஆகட்டும், நேற்று ஆகட்டும், இன்னைக்கு ஆகட்டும், இந்த டேட்டாஸ்க்கும் மார்க்கெட்டில் இருக்கிற அனாலிசிஸ்க்கும் சம்பந்தமே இருக்காது. 1 2 பயங்கர அட்வான்ஸ் லெவலில் இருக்கும் போது தான் நீங்கள் வந்து இதை புரிஞ்சிக்க முடியும். இதில் வந்து பேசிக்காக இமோஷன்ஸ், நேற்றுலாம் வந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் விழுந்ததுக்கு காரணம் வந்து இட் வாஸ் மோர் ஆஃப் ஏ இமோஷன் ரீசன்ஸ். ஆனாலும் டெக்னிக்கல் லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்து ஒரு டெக்னிக்கல் லெவலுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகி ஃபர்தர் அப்சைடு வந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது எல்லாமே வந்து பார்க்கும்போது. இது எல்லாத்தையுமே வந்து எங்களோட ட்ரைனிங் கோர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 விதமான கோர்ஸ் இருக்குது. கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இன்க்ளூடிங் ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இது வந்து 6 months கோர்ஸு. இன்னொன்று வந்து 2 weeks கோர்ஸ். ரைட், பேசிக்லி 2 Saturday Sunday வந்து நம்ம செஷன்ஸ் எடுப்போம் அண்ட் வீக் டேஸில் லைவாக வந்து ஒரு 1 hour செஷன்ஸ் வந்து இருக்கும். வேர் மார்க்கெட்டில் இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் என்ன, அந்த டேட்டாஸ் என்ன, அது எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியுன்றது லைவாக வந்து சில விஷயங்கள் நம்ம கற்றுப்போம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணால் எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888. என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.